ஓகே, நம்ம இப்போ ஸ்விட்சை ஆன் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன ஸ்டெப்? இது என்ன வித்தியாசமாக இருக்கு பாருங்க. Hi friends, வணக்கம் and welcome to Mr. MK's YouTube channel. Friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, நம்ம சூப்பரான மினி டான்சிங் டாய் ரோபோட் தான் நம்ம இந்த வீடியோல மேக் பண்ண போறோம். Friends, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சோ அதனால இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. Friends, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருந்ததுனா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. சோ லைக் கொடுக்கிற மூலமா நாங்களும் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுங்க மோட்டிவேட் ஆகும். சோ அதனால நாங்க கண்டிப்பா ஒரு வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ரீச் பண்ணிட்டோம். இது உங்களோட சப்போர்ட் எல்லாம் முடியவே முடியாது. ஸோ இந்த 500 சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் தான் காரணம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னும் 2-3 வீடியோவில் நம்ம சீக்கிரமாக 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ரீச் பண்ணிடுவோம் நாங்கள் நம்புகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கடைசி 2 வீடியோக்கு நம்ம டாப் 3 கமெண்ட் சொல்கிறத விட்டுட்டோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு 2 ரீசன் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் யாரும் அந்த அளவுக்கு பெரிய பெரிய கமெண்ட்ஸ்லாம் கிடைக்கிறது இல்லை எங்களுக்கு. ஸோ அதனால் எந்த கமெண்ட் டாப் 3 கமெண்ட் சொல்கிறேன்னு குழப்பத்தில் இருக்கும். ஸோ செகண்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ ரொம்பவே லென்த்தாக போகுது. ஒரு 10 மினிட்ஸ் 9 மினிட்ஸ் 8 மினிட்ஸ் அந்த மாதிரி ரொம்பவே லென்த்தாக போனாலும் அந்த அளவுக்கு பார்க்கறக்கும் நல்லா இருக்காது. ஸோ அதனால தான் நாங்கள் டாப் 3 கமெண்ட் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறோம். 2-3 பேர்கிட்ட கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க, ஏன் டாப் 3 கமெண்ட்ஸ் கேட்கறதில்ல சொல்றதில்ல அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத இந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டாப் 3 கமெண்ட்ஸ் நீ அடுத்த வரப்போகிற வீடியோஸில் சொல்லலாமா வேண்டாமான்னு நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் அதை வச்சு நாங்களே முடிவு எடுத்துக்கிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம வீடியோக்கு போயிட்டு இந்த மினி டான்சிங் டாய் ரோபோட் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ செம்ம சூப்பராகவே இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம வீடியோக்கு போயிட்டு மினி டான்சிங் டாய் ரோபோட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மினி டான்சிங் டாய் ரோபோட் மேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இதே போல் 9 வால்ட் பேட்டரி ஒன்று நம்மளுக்கு தேவைப்படும், அதை எடுத்துக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதே போல் டிசி மோட்டார் ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ தேர்டாக பார்த்தீங்கன்னா இதே போல் சேஃப்டி பின் ஒன்று நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ நாங்கள் சின்ன சைஸில் தான் எடுத்துக்கோம். நீங்கள் பெரிய சைஸில் எடுக்கிறதா இருந்தால் கூட எடுத்துக்கலாம், இல்லை எங்களை போல் சின்ன சைஸ் எடுத்துக்கோங்க. பழைய வேஸ்ட்டு சேஃப்டி பின்னாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதே போல் ஸ்விட்ச் ஒன்று எடுத்துக்கோங்க. அண்ட் அந்த ஸ்விட்சில் ஏதாவது ஒரு சைடில் இதே போல் ஒயர் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு ஒயர் கனெக்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து நாங்கள் என்னதான் யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரோபோட்டோட லெக்குக்கு தான் நாங்கள் இது யூஸ் பண்ண போகிறோம். இதை நாங்கள் எதுலேருந்து எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா, இதே போல் பழைய வேஸ்ட்டு கிளிப்பில் இருந்து எடுத்தோம். நீங்கள் இதே போல் பிளாஸ்டிக் கிளிப்லலாம் பார்த்தீங்கன்னா இதே போல் ஸ்ப்ரிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏதாவது வேஸ்ட் பிளாஸ்டிக் கிளிப் இருந்தால் அந்த 2 கிளிப்பில் இருந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரிங் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நாங்கள் அதான் எடுத்துருக்கோம். இல்லைனா நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது கூட இந்த ரோபோட்டோட லெக்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ லாஸ்ட்டாக பார்த்தோம்னா நம்மளுக்கு இதோட பேட்டரி கனெக்டர் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டர்லலாம் ஒயர் கனெக்ஷன் பண்ணுறது உங்களுக்கே தெரியும், மோட்டர் ஸ்விட்ச் பேட்டரி. ஸோ உங்களுக்கு இது தெரியலன்னு நம்ம சேனல் இதோட பேட்டரி யூஸ் பண்ணி ஒரு 2-3 வீடியோஸ் கிட்ட போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கெல்லாம் நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கரெக்டாக கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஸ்விட்சை ஆன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, சூப்பராக மோட்டர்லாம் நல்லா ஒர்க் பண்ணுது. ஸோ ஓகே, இப்போ நம்ம கரெக்டாக தான் ஒயர் கனெக்ஷன்லாம் பண்ணியிருக்கோம். ரோபோட்டோட பார்ட்ஸ்லாம் இவ்வளோ தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி, மோட்டார் அண்ட் ஸ்விட்ச், நம்ம இந்த கிளிப்லேருந்து நம்ம கழட்டி எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த 2 ஸ்ப்ரிங், அவ்வளோதான். ஸோ நம்ம எல்லா இதுவுமே இந்த பேட்டரிக்கு மேலே தான் நம்ம அரேஞ்ச் பண்ணி ஒட்ட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மோட்டர் நாங்கள் எந்த இடத்துல வச்சுருக்கோமோ பார்த்துக்கோங்க, கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதே இடத்துல வச்சு நல்லா க்ளூகன் யூஸ் பண்ணி நாங்கள் ஒட்டியிருக்கோம். உங்கள்கிட்ட க்ளூகன் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த மோட்டருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாங்கள் சேஃப்டி பின் இதே போல் க்ளூகன் அப்ளை பண்ணி ஒட்டியிருக்கோம். நீங்கள் க்ளூகன் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அனபன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா பேட்டரி கீழே நாங்கள் அந்த லெக்குக்காக எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா அந்த 2 ஸ்ப்ரிங்கு. ஸோ அந்த 2 ஸ்ப்ரிங்கு நாங்கள் அந்த பேட்டரி கீழே நாங்கள் ஒட்ட போகிறோம். ஸோ இப்போ வாங்க நாங்கள் அதை ஒட்டிட்டு நாங்கள் காமிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ரோபோட்டுக்கு அந்த லெக்கெல்லாம் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே போல தான் இருக்கும், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா நாங்கள் இதே போல் ஸ்விட்ச் நாங்கள் நல்லா க்ளூகன் யூஸ் பண்ணி தான் ஒட்டி வச்சுருக்கோம். ஸோ இதுவும் சூப்பராக ஒட்டிக்குச்சு. அண்ட் இந்த லெக்கை பார்த்தீங்கன்னா இது நல்லா பேலன்ஸாக நிற்க வைக்கச்சில் மட்டும் நல்லா பேலன்ஸாக நிற்குது. அண்ட் நம்ம இந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணி பார்த்தா சரியாக மூவ் ஆக பண்ணி கீழே விழுகுது. ஸோ அதனால நாங்கள் இந்த இதில் ஏதாவது ஐடியா பண்ணி வேறு ஏதாவது ஸ்ட்ராங்காக ஸ்டடியாக நிற்கிறக்காக நாங்கள் பண்ண போகிறோம். ஸோ நாங்கள் வீடியோலேயே சொன்ன மாதிரி தான், உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்களே வேறு ஏதாவது லெக்கு செட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் ஒரு ஐடியா சொல்கிறோம், இதுக்கு பதில் நீங்கள் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வச்சா கூட செம சூப்பராக தான் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து இந்த இதில் வேறு ஏதாவது வச்சு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் காமிக்கிறோம். அதுக்கப்புறம் கூட நல்லா பேலன்ஸாக நிற்க வாய்ப்பு இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா செம்மையாக நிற்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கீழே கார்போர்டு கொஞ்சம் கட் பண்ணி நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் எம்சிலேண்டு அண்டமெண்ட் யூஸ் பண்ணி தான் போட்டு ஒட்டியிருக்கோம், பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நாங்கள் இதை டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம இதில் ஸ்விட்ச் ஆன் பண்ணி நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம், எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்த்துடலாம். வாவ் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர், வேற லெவல், செம்ம சூப்பராக ஒர்க் பண்ணுது. ஸோ பாருங்கள், நீங்களும் உங்கள் வீட்டில் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரோபோட் வந்து முதல்ல குட்டி குட்டி ரவுண்டாக அடிச்சிட்டு இருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய ரவுண்டாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்க்கவே செம்ம அழகாகவும் செம்ம சூப்பராகவும் இருக்கு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னாலே ரொம்ப உங்களுக்கே பிடிக்கும். அந்த அளவுக்கு செம்ம ஸ்டெப்பு போடுது. என்னாச்சுன்னே தெரில. இந்த ஸ்டெப்பும் நல்லா தான் இருக்கு. ஸோ இதுக்காகவே இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வீடியோ பார்த்துருந்துருப்பீங்க. நம்ம மேக் பண்ண மினி டான்சிங் டாய் ரோபோட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் அதை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா மறக்காம இந்த ஸ்க்ரீனில் தெரியுற மெயில் ஐடிக்கு ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் டேக் பண்ணி சென்ட் பண்ணிருங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிருங்க. இதை கமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இதே போல சூப்பரான வீடியோஸ்லாம் வேணும்னா மறக்காம நம்ம மிஸ்டர் MK சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, பை பாய்.